ஹலோ கைஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு vlog தாங்க பார்க்க போகிறோம். ஸோ என்ன vlogன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிளைமேட் சூப்பராக இருந்துச்சுங்க. ஸோ லைட்டாக மழை பெஞ்சிட்டே தான் இருந்துச்சு. ஸோ ஹெல்த்தியாக பார்த்தீங்கன்னா காலையிலே இந்த பச்சை பயிர் இருக்குது பார்த்தீங்களா, நைட்டே ஊற வச்சுட்டு அதை காலையில் நான் சாப்பிட்டேன். ஸோ கொஞ்சம் உடம்புக்கு நல்லது அப்படி சொல்லிட்டு. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் நம்ம பார்த்துடலாமா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை, அதனால் பார்த்தீங்கன்னா சுட சுட சாதம், அப்புறம் பார்த்தீங்கன்னா சாம்பார், அப்புறம் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த வத்தல் வச்சுருந்தாங்க. ஸோ இது வடகம் மாதிரி தான் எங்கள் மம்மியே ரெடி பண்ணது. செம்ம சூப்பராக இருக்குங்க சாம்பாருக்கு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வச்சு ஒரு பொரியல் மாதிரி பண்ணியிருந்தாங்க. அதுவும் வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லோரும் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டோம். என்னோடய தம்பி பார்த்திங்கன்னா காலேஜ் கிளம்புறா, என்னால் பார்த்திங்கன்னா அவன் சாப்பிட்டுட்டு இருந்தான். சரின்ட்டு அந்த கேப்பில் பார்த்திங்கன்னா அவனுக்கு டிஃபன் நம்ம ரெடி பண்ணலாமே அப்படின்ட்டு சாதத்தெல்லாம் வச்சு அந்த குழம்பு ஊற்றி கொஞ்சம் ஆற விட்டதுக்கப்புறம் நல்லா கிண்டிக்கிட்டு இருந்தேன் நான். ஸோ சுட சுட இருந்துச்சு. நம்ம கொஞ்சம் நேரம் ஆற வைக்கணும், இல்லைன்னா தூக்கிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் ஆற வச்சுக்கலாம். ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா சாதத்தை நல்லா கிண்டி முடிச்சது பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு இருக்குல்ல, ஸோ அதையும் எடுத்து அப்படியே தனியாக வச்சுட்டேன் நான். ஸோ அப்புறம் நம்ம டிஃபனில் பார்த்திங்கன்னா அரேஞ்ச் பண்ணி ஆரம்பிச்சிடலாம் நம்ம. ஸோ டிஃபன் பாக்ஸை பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வந்தாச்சு. அதில் பார்த்திங்கன்னா அப்படியே லைட்டாக போட்டு நான் பொறுப்பாக அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. ஸோ செம்மையாக இருந்துச்சு. இந்த மாதிரிலாம் நம்ம கொண்டு போகும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நானே இந்த நிலைமைக்கு ஆகிட்டேன் பரிமாறுற அளவு. என்னோடய தம்பிக்கு பார்த்திங்கன்னா உட்காந்து பரிமாறிட்டுருக்கேன் நான். செம்ம காமெடியாக இருந்துச்சு. நமக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வந்துச்சு. நாங்கள் காலேஜ் போகும்போதெல்லாம் இப்படி தாங்க இருந்துச்சு. ஸோ காலேஜ் போய்ட்டு வீட்டில் சும்மா தான் இருக்கும், அது வேறு விஷயம். அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுச்சுங்க. ஸோ நாங்கள் பார்த்திங்கன்னா அடித்து பிடிச்சி அப்புறம் காலேஜில்னா சூப்பராக சாப்பிடுவோங்க. ஸோ சண்டை போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். ஸோ டிஃபன் பாக்ஸை கொண்டு போனாலே போதுங்க, அடித்து பிடிச்சி யார் டிஃபன் பாக்ஸெல்லாம் சாப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி மெமரிஸ் இருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ நாங்கள் பார்த்திங்கன்னா ப்ரீட் ஆரம்பிக்கும் போதே அடித்து நொறுக்கிக்கிட்டு இருப்போங்க. ஸோ ஸ்டாஃப் பார்த்திங்கன்னா முன்னாடி நடத்திட்டு இருப்பாங்க, நாங்கள் பார்த்திங்கன்னா பின்னாடி டிஃபன் பாக்ஸை ஓப்பன் பண்ணி அப்படியே சாப்பிட்டுட்ருப்போம். செம்ம காமெடியாக இருக்கும். ஸோ அதெல்லாம் பழைய மெமரிஸுங்க, அப்படியே வந்து போயிட்டே இருக்குது. ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம டிஃபன் பாக்ஸில் பார்த்திங்கன்னா தம்பி எப்போயுமே எக்கு சாப்பிடுவார் தலைவர். அதனால் பார்த்திங்கன்னா அவனுக்கு ஒரே ஒரு முட்டை அவிச்ச முட்டையை உள்ளே வச்சுட்டு, அப்புறம் நம்ம உருளைக்கிழங்கு வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதை பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டப்பாவில் பார்த்திங்கன்னா அடைச்சி கொடுத்துடலான்ட்டு எல்லாத்தையுமே ரெடி பண்ணி நானும் வச்சுட்டேங்க. ஸோ வந்தது பார்த்திங்கன்னா நமக்கு பிடிச்ச பாட்டு ஒன்று ஓடிட்டு இருந்துச்சு. செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த பாட்டு உங்களில் எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. ஸோ அப்புறம் நாங்கள் அவனும் காலேஜ் கிளம்பிட்டா, நமக்கு பசிக்கும்ல, சரின்ட்டு நானும் தட்டில் போட்டு சாப்பிட்றதுக்கு உக்காந்துட்டேன். நான் தான் சாப்பிட்றேன்னு பார்த்தா பக்கத்தில் வந்து எங்கள் குட்டி பையா வந்துட்டான். ஸோ அவனும் என் கூட தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தான். அவன் நைஸு. அப்புறம் பார்த்திங்கன்னா என்னென்னமோ உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தான். என் கூட தாங்க அவன் பேசிகிட்டே இருப்பான் எப்போயுமே. எனக்கு போர் அடிக்கும் போதெல்லாம் கரெக்டாக வந்துடுவான் நான். நானும் அவனும் உட்காந்து அப்படியே பேசிக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருந்தோம். செம்மையாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் மம்மி அப்படியே சைடில் மாவாட்டிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு இருந்தோம். நானும் அவனும் தான் விளாண்டுட்டு இருந்தோம். செம்மையாக இருந்துச்சு. கிளைமேட் பார்த்திங்கன்னா செம்ம சில்லுன்னு செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க. ஸோ பாருங்களேன், சுற்றி பாருங்கள், வெயிலே இல்லை, ஃபுல்லும் மேகமூட்டமாக இருந்துச்சு. அவ்வளோ ஒரு இதாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் பார்த்திங்கன்னா அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருந்தோம். செம்ம ஜாலியாக இருந்துச்சு. நானும் அவனும் பார்த்திங்கன்னா அப்படியே பேசிக்கிட்டேவும் கொஞ்சம் ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோங்க. ஸோ காமெடியாக போயிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி டயத்தில் தாங்க ரொம்ப கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ சீக்கிரமாக நம்ம முடிச்சிட்டோமேடா, முடிச்சுட்டு சும்மா இருக்கோமேடா அப்படின்னு ஒரு வருத்தம் வேறு இருக்கும். ஸோ எல்லோரும் பார்த்திங்கன்னா ஸ்கூலு காலேஜ் இந்த மாதிரி போயிட்டே இருப்பாங்க. காலையில் எழுந்திரிச்சதுமே பரபரப்பாக இந்த மாதிரி வேலை நடந்துகிட்ருக்கோம். ஸோ நம்ம பார்த்திங்கன்னா அப்படியே சும்மா வீட்டில் உள்ள வேலையை பார்த்துட்டு உட்காந்துருப்போமே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்புறம் தாங்க வேறு வழி இல்லை, இதுதான் நம்ம பண்ணி ஆகணுன்ட்டு நானும் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கிடுவேன். ஸோ அப்போ அவன் பார்த்திங்கன்னா குளிச்சுட்டு வந்துட்டான். ஸோ குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் ஆஃப்டர்நூன் கிட்ட ஆயிடுச்சு. ஸோ இந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா நாங்கள் பட்டர் பன் போடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்துச்சு எங்களுக்கு. ஸோ தூக்குடா நம்ம செல்லத்தை அப்படின்ட்டு எங்கள் கடையிலேருந்து ஒரு 3 பன்னு ஆட்டையை போட்டு வந்துட்டேங்க. ஸோ அதை பார்த்திங்கன்னா அப்படியே லைட்டாக பிச்சு அப்படியே அந்த பன்னை சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு ஃபீலாக இருந்துச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா எனக்கு நான் அப்போ சாப்பிட்டதுங்க. அதுக்கடுத்து நான் டீ காஃபி எதுவும் குடிக்கிறது கிடையாது, அதனால் பன்னும் யூஸ் ஆகாது. என்றைக்காவது ஒரு நாள் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். சரி இன்றைக்கி பார்த்திங்கன்னா பன்னை வச்சு பட்டர் பண்ணை போட்டுடலாங்க ஒரு வழியாக அப்படின்ட்டு முடிவை பண்ணியாச்சு. ஸோ இதை பார்த்திங்கன்னா நம்ம எப்படி போடுறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது. ஸோ இந்த பன்னை பார்த்திங்கன்னா அப்படியே 2ஆக கீறிக்கோங்க. ஸோ ஃபுல்லாக கீறிடாதீங்க, லைட்டாக மட்டும் கீறிட்டு அதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா பட்டரை எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ எனக்கு ஒரு கொடுமை ஆகி போச்சுங்க. என்னென்னு பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே பட்டரை வச்சதுனால ஃபுல்லும் கட்டியாகி போச்சு. அதனால் பார்த்திங்கன்னா அதை உள்ளே அமுக்குங்குள்ளேயும் எனக்கு சீவனே போயிடுச்சுங்க. செம்ம காமெடி ஆகி போச்சு. ஸோ அதை பார்த்திங்கன்னா தேய்க்கவே முடியலை, ரொம்ப கட்டியாயிருச்சுங்க. ஸோ வேறு என்ன பண்ணேன் அப்படின்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே அமுக்குன்னு அமுக்கி அப்படியே ஒரு வழியாக தேய்ச்சாச்சு. அது பார்த்திங்கன்னா ஒரு காமெடியாகவே போயிடுச்சு. ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா அதை எல்லாத்தையும் நல்லா தேய்ச்சிட்டு அதில் பார்த்திங்கன்னா லைட்டாக ஜீனியும் அப்படியே தூவி விட்டாச்சு. ஸோ தூவி விட்டு அப்புறம் நம்ம கடாயை வச்சு அப்படியே பட்டர் இருக்குது பார்த்திங்களா, அதை போட்டு நம்ம ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சுங்க. ஸோ கடாயில் பார்த்திங்கன்னா
தோசைக்கல்ல வச்சு அப்படியே நல்லா பட்டரை தூக்கலாக போட்டாச்சு. ஸோ என்னோடய தம்பி பார்த்திங்கன்னா பட்டரை ஆல்ரெடி வாங்கி வச்சுருந்தா அதை அந்த பயவில் பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கவும் கட்டியாகி போச்சு. ஸோ கிளைமேட் வேறு சில்லுன்னு வேறு இருக்கா, அதனால் அது எப்படி உருகாது அப்படின்னு நமக்கே தெரிஞ்சு போச்சு. அதனால் பார்த்திங்கன்னா இருக்கிறதையே வச்சு நம்ம போட்டுடலாம் அப்படின்ட்டு அந்த பட்டரை பார்த்திங்கன்னா அப்படியே பன்னில் தடவி சுற்றி பட்டரை நல்லா போட்டு ஜீனியெல்லாம் போட்டு சாப்பிடும்போது வேறு லெவலில் இருந்துச்சுங்க. ஸோ நல்லா பார்த்திங்கன்னா 2 பக்கமும் பொசுன்னு திருப்பி விட்டு அதில் நல்லா கொஞ்சம் தூக்கலாகவே ஜீனியை போட்டு எடுத்து சாப்பிடும் போது அட வேறு லெவல் டேஸ்ட்டுங்க, செம்ம சூப்பராக இருக்கும். இதில் மில்க் ஆட் பண்ணி சாப்பிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அதை விட வேறு லெவலில் இருக்கும், செம்ம சாஃப்டாக இருக்கும். ஸோ எங்களுக்கு பார்த்திங்கன்னா பட்டர் பன்னு ரொம்ப பிடிக்குங்க. ஸோ பொழுது போலேன்னா இந்த மாதிரி தேவையில்லாத வேலைகள்லாம் செஞ்சு நாங்களும் சாப்பிட்டுட்டே இருப்போம். ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் சித்தி எல்லாருமே வந்திருந்தாங்க. ஸோ அவங்க கூட கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் மம்மி பூ கட்டிகிட்டு இருந்தாங்க, அதை தான் உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன் நான். ஸோ பாருங்களேன் எப்படி கட்டுறாங்கன்ட்டு. ஸோ நாங்கள் எல்லாருமே அப்படியே உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம் பொறுமையாக. ஸோ அது முடிஞ்சதும் பார்த்திங்கன்னா எங்கள் பக்கத்து வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு குட்டி நாய்க்குட்டி வாங்கியிருக்காங்க. ஸோ அது பார்க்கவே செம்ம க்யூட்டாக இருந்துச்சு. நீங்கள் பாருங்களேன், அழகாக இருந்துச்சு. ஆனால் என்ன கொஞ்சம் பயந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ அதை பார்த்திங்கன்னா லைட்டாக கொஞ்சிக்கிட்டு இருந்தேன் நான். ஸோ இப்படி தாங்க எனக்கு டே போச்சு. ஸோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த டே பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. பாய்.